அவரை நான் பார்க்காம இருக்கணும்னா இந்த பிறவியே எனக்கு தேவையில்லை. அவர் இல்லாம என்னால உயிரோட வாழவே முடியாது. பேராசைப்படாத. சேகர் தம்பி இந்த எஸ்டேட்டுக்கே முதலாளி. நாம கூலி வேலை செஞ்சு வாழ்றவங்க. அந்த வித்தியாசம் உனக்கு தான், எனக்கு இல்ல. எவ்வளவோ கஷ்டப்பட்டு நான் தேடிட்டு இருந்த ஒருத்தரோட அன்பு இப்பதான் எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த அன்பு உன் உயிரையே வாங்கிடும். இல்ல, அந்த அன்பு தான் எனக்கு உயிர் கொடுக்கும். என் வாழ்க்கைக்கு ஒரு புது அர்த்தத்தையே உண்டாக்கும். என்ன ஆனாலும் சரி, நீ முதலாளிய சந்திக்கவே கூடாது. உன் பேச்ச கேட்டு நான் நிக்க நினைச்சாலும் என் கால் நிக்காது, என் மனசும் நிக்காது. தாத்தா, கதவு தரங்க. உள்ளே கிடந்தாதான் உன் கால நிக்கும், மனசு நிக்கும். தாத்தா, இந்த ஏழைக்கு பேத்தியானனால உன் ஆசைகளை மறந்துட்டாமா நீ வாழணும். தாத்தா, எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. நான் பக்கத்துல இருக்கிறப்ப கூடவா? நீங்க என் பக்கத்துல இல்லாம போயிடுவீங்களோங்கிறதுதான் என் பயம். காதலுக்கு விரோதி பயம். தைரியம் தான் காதலுக்கு முக்கியம். அப்போ நம்ம கல்யாணத்துக்கு உங்க வீட்டுல ஒத்துக்குவாங்களா? ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? நான் உங்க எஸ்டேட்ல கூலி வேலை செய்யற ஒரு ஏழையாச்சே. காட்டுல வளர்ந்ததால சந்தனத்தை வேண்டாம்னு சொல்லுவாங்களா? ஒரு வார்த்தை எங்க அம்மாட்ட நான் சொல்லிட்டு நாளைக்கே உன்னை ஏன் விட்டு கிடைச்சிட்டு போறேன். லட்சுமி, இது என் அக்கா பொண்ணு ராணி. இவதான் நான் சொன்ன பொண்ணுமா. நல்லா இருமா. மகாலட்சுமி மாதிரி இருக்கா. இந்த வீட்டுக்கு விளக்கேத்த தகுந்த பொண்ணுதான். இது எங்க அக்கா, எங்க மாமா. எங்களையும் கும்பிடுற. இந்த வீட்டை ஆள போற ராணினி, நாங்க ஒரு மூலையில கிடக்குறவங்க. சும்மா இரு ராணி. உன் மாமா ஒன்னதான் கட்டிக்குவான். உன் பூஜை பலிக்கும். இல்லம்மா, பூஜை செய்யற ஒவ்வொரு பக்திக்கும் ஆண்டவன் தரிசனம் கொடுக்கறது இல்ல. என் பூஜையில ஏதோ குறை இருக்குன்னு நினைக்கிறேன். உன் பூஜையில ஒண்ணு குறையில்லம்மா. அந்த பொண்ணு விரிச்ச வலையில விழுந்துட்டான் உன் மாமன். சின்ன வயசுல இருந்து உன் மனசுல ஆசையை வளர்த்துட்டு இன்னொரு பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா எப்படி கொண்டாரான்னு நான் பாக்குறேன். அவ கதையை நான் முடிக்கிறேன். இப்படி நீங்க ஆத்திரப்படுறது ஒண்ணு சரியில்லை. இன்னொருத்தரோட அதிர்ஷ்டத்தை நம்ம தட்டி பறிக்க கூடாது. என் பொண்ணுக்கு கிடைக்காத அதிர்ஷ்டம் இன்னொருத்திக்கு கிடைக்க விட மாட்டேன். நீங்க மாட்டேன்னா கல்யாணம் நின்னுடுமா? கல்யாணம் நடக்கும். ஆனா மணமேடையில உட்கார போறது அந்த கூலிக்காரன் பொண்ணு இல்ல, நம்ம பொண்ணு. உன் தம்பி இவ கழுத்துல தான் தாலி கட்ட போறான்.